ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக ஓப்பன் ஆன பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே ஃபேஸ் 2 பேக்கேஜ் ஒன்னான சுந்தரபாளையம் டு பைரெட்டிப்பள்ளியோட எண்டிங் பாயிண்டான பைரெட்டிப்பள்ளி இன்டர்சேஞ்ச் கிட்ட தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இங்கிருந்து டுவர்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸிட் எடுத்து அப்படியே டுவர்ட்ஸ் வி கோட்டா டு பழமனேரி சைடு டுவர்ட்ஸ் நம்ம வந்து NH42 ஆன பழமனேரி சைடு வந்து டிராவல் பண்ணி நம்ம எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற NH69 ஆன பெங்களூர் டு திருப்பதி ரோட்ல வந்து மர்ஜ் ஆக போறீங்க. ஸோ ஃபர்தரா நம்ம வந்து டிரைவ் பண்ணி எப்படி இருக்கு, இந்த சிங்கிள் ரோடு வந்து டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்போ நம்ம எக்ஸாக்டா பைரெட்டிப்பள்ளி டோல் பிளாசா கிட்ட தாங்க இருக்கோம். இதுதான் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வேயோட ஆந்திர பிரதேஷ் செக்ஷன்ல இருக்கிற என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுங்க. ஒஸ்கோட்டையிலிருந்து டுவர்ட்ஸ் வந்து சித்தூர் ஆர் திருப்பதி போறவங்க இந்த டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி அண்ட் இங்க இருந்து பழமனேரி வரைக்கும் NH42 தாங்க டிராவல் பண்ணுவாங்க. ரீசெண்டா இந்த ஆந்திர பிரதேஷ் செக்ஷன்ல ஃபேஸ் 2 பேக்கேஜ் 1 ஆன இந்த சுந்தரபாளையம் டு பைரெட்டிப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வே ஓபன் ஆன அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சோட யூசேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. கைஸ், ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்க ஃபேஸ் 2 பேக்கேஜ் 1 ஆன ஆந்திர பிரதேஷ் செக்ஷனோட சுந்தரபாளையில இருந்து பைரெட்டிப்பள்ளி வரைக்கும் வர்ற ஸ்ட்ரெச் வந்து நான் ஃபுல்லா டிரைவ் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேங்க. அதோட லிங்கை நான் மேல ஐ கார்டுல கொடுத்துருப்பேன் அண்ட் ஆல்சோ வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கைஸ், ஒன்ஸ் நம்ம அந்த பைரெட்டிப்பள்ளி டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வந்த உடனே நம்மளுக்கு இன்னொரு இன்டர்சேஞ்ச் கிடைக்குங்க. அதுதான் பாத்தீங்கன்னா NH42 வி கோட்டா டு பழமனேரி போற ஹைவேங்க. இங்கிருந்து நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல போனோம்னா நம்ம மதனப்பள்ளி அண்ட் பைரெட்டிப்பள்ளி அண்ட் ஆல்சோ சித்தூர் வரைக்கும் போய் ரீச் ஆக முடியுங்க. அண்ட் நம்ம அப்படியே இங்கிருந்து ரைட்ல போனோம்னா நம்ம வி கோட்டா அண்ட் டுவர்ட்ஸ் அப்படியே குப்பம் அண்ட் கிருஷ்ணகிரி வரைக்கும் போய் ரீச் ஆக முடியுங்க. இந்த இன்டர்சேஞ்ச் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நீட்டா வந்து இந்த ரோட்ல மர்ஜ் ஆகுற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல, அதாவது டுவர்ட்ஸ் மதனப்பள்ளி அண்ட் பழமனேரி சைட்ல டிராவல் பண்ணி ரோட் கண்டிஷன் அண்ட் டிராபிக்லாம் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், ஒன்ஸ் நம்ம அந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வேவை கிராஸ் பண்ணி இந்த NH42ல ஜாயின் ஆயிட்ட அப்புறம் ரோடு வந்து இந்த கண்டிஷன்ல தாங்க இருக்கும். இந்த ரோடு வந்து சிங்கிள் லேன் ரோடு தாங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டா பைரெட்டிப்பள்ளி டவுன் கிட்ட தாங்க இருக்கோம். இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் டிராபிக் அதிகமா இருக்குங்க. அண்ட் ஆல்சோ ஷாப்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் லாரிஸ், ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாவே டிராவல் ஆகுங்க. அண்ட் ஆல்சோ ஆளுங்க நடமாட்டமும் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம கொஞ்சம் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா தாங்க கிராஸ் பண்ணணும் இந்த பைரெட்டிப்பள்ளி டவுன் மட்டும். கைஸ், இப்போ நீங்க பாக்குறது தான் புங்கனூர் ரோடுங்க. இங்க இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா, அதாவது லெஃப்ட் எடுத்து இந்த ரோட்ல போனோம்னா நம்ம வந்து புங்கனூர் போய் ரீச் ஆயிடலாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா தாங்க டிராவல் பண்ண போறோம். கைஸ், அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோட்ல, அதாவது இந்த பைரெட்டிப்பள்ளி டவுன் கிராஸ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து மேக்சிமம் ஓவர்டேக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த ரோட்ல பஸ்ஸஸ், லாரிஸ் எல்லாம் வந்து அதிகமா டிராவல் பண்றதுனால அண்ட் ரோடும் பாத்தீங்கன்னா நேரவா இருக்கிறதுனால இந்த பைரெட்டிப்பள்ளி டவுன் கிராஸ் பண்ற வரைக்கும் நம்மளால ஓவர்டேக் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. அண்ட் டிராபிக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கும். கைஸ், பொதுவா நம்ம பெங்களூர் டு சித்தூர் ஆர் வேலூர் ஆர் திருப்பதி போறவங்க இப்போதைக்கு பைரெட்டிப்பள்ளியில எக்ஸிட் ஆயிட்டு நம்ம இப்ப டிராவல் பண்ற இந்த ரோடு தாங்க மேக்சிமமா யூஸ் பண்றாங்க. பட் ஜஸ்ட் இந்த ரோடு வந்து டெம்பரரி யூஸ்க்கு மட்டும் தாங்க. ஒன்ஸ் நம்ம அந்த பைரெட்டிப்பள்ளி டு பங்காரபாளையம் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா, அதாவது முகலிகாட் செக்ஷன் ஒர்க் மட்டும் தாங்க இப்ப பெண்டிங்ல இருக்கு. அந்த செக்ஷனும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கன்னா நம்ம இந்த ரோட்ல எக்ஸிட் ஆக தேவையில்லைங்க. ஸோ நம்ம டைரக்டா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே NE7ல டிராவல கண்டினியூ பண்ணி நம்ம பங்காரபாளையம் ஆர் சித்தூர் எக்ஸிட்ல வந்து எக்ஸிட் எடுத்துக்க முடியுங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த NH42 டிராவல் வந்து ஜஸ்ட் டெம்பரரி டிராவலா தாங்க இருக்கும். சோ கைஸ், ஒன்ஸ் நம்ம அந்த பைரெட்டிப்பள்ளி டவுனை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுங்க. அதாவது ரோடும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைட் ஆயிடுங்க.
அண்ட் ஆல்சோ ரோடோட டிராஃபிக்கும் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிடுங்க. என்னதான் சிங்கிள் லேனா இருந்தாலுமே இந்த ரோட்ல பைரெட்டிப்பள்ளி டவுனை கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டிரைவ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு மேஜர் டிராஃபிக்கும் அண்ட் டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இருக்காதுங்க மோஸ்டா. கைஸ், இந்த ரோட்டோட சேஃப்டியை பத்தி நம்ம பேசியாகணுங்க. அதாவது இந்த ஹைவே ஸ்மூத்தா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் பண்றதுக்கு ஒரு சூட்டபிளான ரோடா கண்டிப்பா இந்த NH42 இருக்காதுங்க. நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நடுவுல வில்லேஜஸ் வந்து நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா லோக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சடனா ரோட கிராஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் டிராக்டர்ஸ் அண்ட் ஆட்டோ அண்ட் ஸ்லோ ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இங்க நிறைய டிராவல் பண்றதால இந்த ரோட்ல நம்ம கண்டிப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க டிரைவ் பண்ணிட்டு போகணும். அண்ட் ஆல்சோ நைட் டிரைவ்ல இந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஹை பீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா அண்ட் அலர்ட்டா தாங்க இந்த ரோட்ல டிராவல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த ரோடோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய கிரீனரிஸ், ஸ்மால் வில்லேஜஸ் அண்ட் ஹில் பேக் டிராப்ஸ் அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் கிடைக்குங்க இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ இந்த ரோட்ல அதாவது பைரெட்டிப்பள்ளி டவுன் கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேல இருந்து வெஹிக்கிள்ஸ் வந்தாலுமே ஓவரால் டிராபிக் மாடரேட்டா தாங்க இருக்கு. ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் இருந்தாலுமே ஓவர்டேக்கிங் பண்றதுக்கு நமக்கு டீசென்டான விசிபிலிட்டியும் இருக்குங்க. நம்ம தாராளமா ஓவர்டேக் பண்ண முடியும் ரஷ்ஷே இல்லாம. கைஸ், இப்ப நம்ம எக்ஸாக்டா குட்லப்பள்ளி கிட்ட இருக்கோங்க. இப்ப நீங்க பாக்குற பிரிட்ஜ் தான் பாத்தீங்கன்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வேவோட மொக்லி காட் செக்ஷன் போற ஸ்ட்ரெச்சுங்க. அதாவது பைரெட்டிப்பள்ளியில இருந்து பங்கார்பாளையம் போற ஸ்ட்ரெச்சோட வெஹிக்கல் அண்டர் பாஸ் தாங்க இது. இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து ரீசெண்டா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து ஃபுல்லா 100% வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியுங்க. ரோட் விட்த்தும் பாத்தீங்கன்னா சிங்கிள் லேனா இருந்தாலுமே ஓரளவுக்கு டீசெண்டா தாங்க இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் இந்த ரோட்ல நிறைய வாட்டி டிராவல் பண்ணிருக்கேங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த இடத்துல கஷ்டமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே பார்த்தா அந்த பைரெட்டிப்பள்ளி டவுனை கிராஸ் பண்ற வரைக்கும் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க டிரைவ் வந்து பீஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க. கைஸ், ஒன்ஸ் நம்ம அந்த கோலப்பள்ளி கிட்ட நம்ம பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்த அப்புறம் இப்ப நம்ம எக்ஸாக்டா ஐஎம் ரெட்டிப்பள்ளி அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க இருக்கோம். இந்த ரோட்ல எக்ஸாக்டா பைரெட்டிப்பள்ளி டவுன்ல இருந்து நம்ம பெங்களூர் டு திருப்பதி ரோடான NH69 வரைக்கும் டிராவல் பண்ற டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருங்க. அண்ட் டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டிராவலிங் டைம் எடுக்குங்க. நம்ம இந்த NH42ல பைரெட்டிப்பள்ளியிலிருந்து NH69 பெங்களூர் திருப்பதி ரோட்ல வந்து ஜாயின் ஆகுற வரைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ரோட்ல நம்ம என்ன ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 to 80 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்றது நமக்கு இந்த ரோட்ல சேஃபா வந்து நான் ஃபீல் பண்றேங்க. கைஸ், இப்ப நம்ம எக்ஸாக்டா மோரம் கிட்ட இருக்குங்க. மோரம் அப்படின்ற டவுன் கிட்ட தாங்க இருக்கும். கைஸ், இந்த ரோடோட குவாலிட்டியை பத்தி சொல்லணும்னா இந்த ரோடு வந்து ஒரு 2 லேன் ஹைவே தாங்க. ஃபியூச்சர்ல இதை 4 லேன் ஹைவேவா கன்வெர்ட் பண்றதுக்கு பிளான் இருக்குங்க. சோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா 4 லேன் ஹைவேவா வந்து இதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கைஸ், ஃபைனலா நம்ம பைரெட்டிப்பள்ளி டவுன்ல இருந்து அரௌண்ட் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணி நம்ம ஃபைனலா பெங்களூர் டு திருப்பதி ஹைவேவான NH69ல வந்து மர்ஜ் ஆக போறோங்க. இப்போ நீங்க ட்ரோன் வியூல பாக்குறதா NH69 பெங்களூர் திருப்பதி ஹைவேங்க. இங்கிருந்து நம்ம டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல போனோம்னா முல்பாகல், ஹொஸ்கோட்டே அண்ட் பெங்களூர் போற சைடுங்க. அண்ட் டுவர்ட்ஸ் நம்ம ரைட்ல போனோம்னா பங்கார்பாளையம், திருப்பதி, சித்தூர் அண்ட் வேலூர் போற சைடுங்க. எக்ஸாக்டா இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா மேப்ல விகோட்டா குப்பம் கிராஸ் ரோட் அப்படின்னு வந்து மென்ஷன் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த இன்டர்சேஞ்ச் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரங்கநாயனி பள்ளி அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க இந்த இன்டர்சேஞ்ச் வந்து லொகேட் ஆயிருக்கு. கைஸ், என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த UPI ஐடிக்கு
உங்களால முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம இந்த ரோட்ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டோட ரோட் குவாலிட்டி வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க. அண்ட் லேன் மார்க்கிங்லாம் வந்து கிளியரா இருக்கு. அண்ட் ஆல்சோ மேஜரா பாத்தீங்கன்னா பாட்ஹோல்ஸ் வந்து நிறைய இல்லைங்க. அன்னெசரி பேட்ச் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அப்படியே பேட்ச் ஒர்க் இருந்தாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஹைவே வந்து குவாலிட்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த ரோட்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரோட்ல டிரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஃபைனலா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நீங்க ரொம்ப நாளா கமெண்ட்ல கேட்டிருந்த இந்த NH42 ஸ்ட்ரெச் வந்து நான் ஃபைனலா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எந்த ரோட்டோட அப்டேட் வேணும்னாலுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல அப்டேட்ல சந்திக்கலாங்க. Until then, bye from Jagdish. Have a nice day. Bye.